ஒரு நிமிஷம் இருங்க மச்சான். செல்வரங்கம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அம்மா அது வந்து இவர் எங்க மச்சான். என் தங்கச்சி இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. பேச்சுலருக்கு தான் நீங்க வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் பொய் சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். தம்பி, உங்க மச்சான் தான் எங்க வீட்டுல இப்ப எல்லாமே. அங்க பாத்தீங்களா என் பையனை? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கிறான். கல்யாணம் கட்டி வச்சா சரியா போயிடுன்னு சொன்னாங்க, அதையும் செஞ்சு வச்சோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாச்சே ஒழிய குறையவே இல்லை தம்பி. டிரைவர் வேலையோட என் பையனையும் பார்த்துக்க ஆள் வேணும்னு தான் நாங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா அடிக்கடி லீவ் போட்டுட்டு போயிடுவாங்க, பேச்சுலரா இருந்தா பெட்டரா இருக்குமேனு தான். தம்பி, ரங்கம் இல்லைன்னா எங்க பாடு பெரும் பாடு. பாத்தீங்கல்ல, யாரு பேச்சையும் கேட்க மாட்டான். என்னமோ ரங்கனுக்கு பெட்டி பாம்பா அடங்கிடுறான். என் மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும் தம்பி. இருடா, கல்யாணம் ஆனத இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை தம்பி. ஆனா ஊருக்கு போகும்போது கூட தெரிஞ்சவங்களை பார்க்க போறேன்னு தான் சொல்லுவாரு. தம்பி, நீ செய்யற இந்த உதவிக்கு எங்களால எந்த கைமாறும் செய்ய முடியாதுப்பா. ஆனா உன்னையும் நம்பி ஒருத்தி இருக்கால்ல. இங்க பாருங்கம்மா, என் தங்கச்சி தனியா மட்டும் இல்ல, மாசமா இருக்கு. இந்த நேரத்துல புருஷனை அடிக்கடி பார்க்கணும்னு ஆசைப்படும் இல்லையா, அதான். ரொம்ப நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறீங்க. உங்க தங்கச்சி பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல வீடா பார்த்து இவரையும் அவங்களையும் தனி கொடுத்து வச்சிருவோம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. சரிம்மா. என்னங்க, பையனை உள்ள கூட்டிட்டு வாங்க. வாடா வாடா. மச்சான், இப்ப என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு பாத்துட்டேனே மாப்பிள்ள, இப்ப கண்ணால பாத்துட்டேனே. எனக்கு என்னடா மாப்பிள்ள போன் பேச மாட்டேங்கிறாரு, நம்ம போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன வேலை பாக்குறீங்க, எங்க தங்கி இருக்கீங்கன்னு ஒரு தகவலும் தெரியலன்னு கோமா வந்தேன். ஆனா நீங்க பாக்குறது வேலை இல்ல, சேவை. உங்க மேல அவ்வளவு கோபத்தோட ஒரு தப்பான எண்ணத்தோட இங்க வந்து பார்த்தேன். உங்களை வந்து பார்த்த பிறகுதான் செருப்பால் அடிச்ச மாதிரி. ஐயோ மச்சான், என்ன மச்சான் இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. அதான் மகேஷையும் என்னையும் அம்மா தனி கொடுத்தன வைக்கலாம்னு சொல்றாங்கல்ல. நல்ல விஷயம்தான். ஆனா மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பேசுனது நல்லா இல்லைங்க, ரொம்ப தப்பா இருந்துச்சு. அப்பாவை வச்சுக்கிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு மகேஷையும் வச்சுக்கிட்டு என் தம்பிக்கு இந்த பொண்ணுக்கு இன்னும் ஒத்து வராதுங்க, அத்து விட்டுருங்க, 2 பேரும் பிரிஞ்சிடட்டும், உங்க தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ மச்சான், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுங்க 2 லூசுங்க. அக்கா என்னை எடுத்து வளர்த்ததுனால அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருக்க மச்சான். இங்க பாருங்க மச்சான், எனக்கு மகேஷ் முக்கியம், மகேஷ்க்கு நான் முக்கியம். மத்தவங்க பேச்செல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க. சரி, உள்ள வாங்க, காபி சாப்பிட்டு. இல்ல, இப்ப இருக்க சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது நாங்க உள்ள வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருந்தாலே உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க கிளம்புறோம். இனிமே போன் போட்டா எடுப்பீங்கல்ல? இனிமே எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன மச்சான் இருக்கு? கண்டிப்பா எடுப்பேன். மகேஷ்ட போன உடனே சொல்லி போன் பண்ண சொல்றேன். மச்சான் பேசட்டும், ஆனா நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்க வேலைய மகேஷ் கிட்ட சொல்ல வேண்டாம். அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படும் மச்சான். சொல்லணுங்க, கண்டிப்பா இப்பதான் சொல்லணும். எல்லாரும் உங்க மேல தப்பான எண்ணத்திலையும் கோமாவும் தானே இருக்காங்க. இப்ப சொன்னதானே உங்களோட அருமை தெரியும். சரி, நான் கிளம்புறேன். சரி மச்சான். சரி, இந்த வீட்டு அட்ரஸ் யாரு உங்களுக்கு கொடுத்தது? அதான் பல்ப். வேலு சார், வேலு சார். ஓ, மாமாவா? சரி சரி, நீங்க புறப்படுங்க மச்சான். வரேன். சரி. இந்த வல்கமண்ட எப்படி அட்ரஸ் கொடுத்திருப்பான்? பணங்கன்னா வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அக்கட்ட போட்டுற வேண்டியதுதான். வழி இருக்காமா? இல்லைங்கய்யா.
இப்போ இல்ல. ஏஞ்சி நில்லுங்க. ம் ம் பாத்து அண்ணி, பார்த்து. பாத்து. அப்படியே கொஞ்சம் மெதுவாக நடங்க. அப்படியே கொஞ்சம் காலை நல்லா ஊனி நடங்கம்மா. விடு ராகினி. வழியில இப்போ ஒன்றும் இல்லைல்ல? இல்லைங்கய்யா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. கால் எலும்புலாம் நல்லா கூடிடுச்சு, வலி இருக்காது இனிமே. ஆனா உடனே எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. கனமான பொருள் எதையுமே கொஞ்ச நாளைக்கு தூக்காதீங்க. பார்த்து. சரிங்கய்யா. கோபி எங்கம்மா? அவரு வெளியூருக்கு போயிருக்காரு. பரவாயில்லம்மா, நல்ல விஷயம். எல்லாரும் இப்போ ஒண்ணா சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கம்மா. வெயிட்லாம் தூக்காம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்கம்மா. சரிங்கய்யா, வரேங்கய்யா. சரி வாங்கம்மா. வரேங்கய்யா. கால் கட்ட கழட்டினதும் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நேத்து வரைக்கும் அண்ணன் உங்களை தூக்கிட்டே செமந்துட்டு இருந்தாரு. வாங்க நீ. ஆ, யாரை தேடுறீங்க? ஆ, இல்ல ராகினி, ரோஹிணி வரேன்னு சொன்னா. ம். அதான். இங்கேயே வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். ரோஹிணி. அக்கா அக்கா, கால் சரியாயிடுச்சா? ம். வாங்க. ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அ, அ, அக்கா அ, அக்கா அது அண்ணி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வேணா. இல்ல பரவாயில்ல இல்ல, ராகினி. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. வா. சொல்லு ரோஹிணி. கோகுல் விஷயமா தான். அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அக்கா, நான் உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இனிமே என் விஷயத்துல நீ தலையிடாத. ரோஹிணி, ஆமாக்கா. அப்பா ஏதாவது சொன்னாரா? இல்ல, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அப்பா அம்மா யாரும் எதுவும் சொல்லலக்கா. நானே தான் பேசுறேன். இனிமே என் விஷயத்துல, கோகுல் விஷயத்துல நீயோ கோபியோ தலையிட வேண்டாம். ரோஹிணி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசுறன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுல உள்ள அபாயம் தெரியாம பேசுற. ஒரு அபாயமும் இல்ல. நீ தலையிடாம இருந்தா அதுவே போதும். முட்டாள் மாதிரி பேசாத ரோஹிணி. அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காத. நீயோ இல்ல கோபியோ இந்த விஷயத்துல தலையிட்டா அது எனக்கு தான்க்கா பிரச்சனை. ரோஹிணி, அக்கா, நான் சொல்றது கேளு. நீ நினைக்கிற மாதிரியோ இல்ல கோபி நினைக்கிற மாதிரியோ கோகுல் இப்ப இல்ல. இதுக்கு மேல அவர்கிட்ட மறைக்கிறதுக்கு என் விஷயத்துல எதுவுமே இல்ல. என்னை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். கொடைக்கானல் விஷயத்துல நீ சொன்ன எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. நம்ம வீட்லயும் அதை யாரும் நம்பல. ஓ விஷயத்துல நடந்த சில விஷயங்களை வச்சு நீயே அதிகமா கற்பனை பண்ணி பேசுற. இன்னும் சொல்ல போனா நீ அவரை குறை சொல்றியோன்னு தான் எனக்கு தோணுது. ரோஹிணி, நான் குறை சொல்றேனா? என்னடி சொல்ற நீ? ஏய், என்கிட்ட முன்னாடி நீ என்ன சொன்ன? அக்கா, நீ கோபிய கட்டுவியோ இல்லையோ, ஆனா தயவு செஞ்சு கோகுலோட போவாத, அவன் ஒரு அயோக்கியன்னு சொன்னல. அப்படி சொன்ன நீ இப்போ? அக்கா, நான் ஏதோ அவரை புரிஞ்சுக்காம அப்படி பேசினேன். ஆனா காலம் பூரா அக்கா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுவே கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேல நீயோ இல்ல கோபியோ என் விஷயத்துல தலையிட வேண்டாம். ரோஹிணி, ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. போதும்க்கா. இதுக்கு மேல கோகுல் பத்தின விஷயமா உன்கிட்ட நான் பேச விரும்பல. இது எல்லாத்துக்கும் மேல இது வேணுமா வேணாமாங்கிற டிசைட் பண்ற உரிமையோ இல்ல சாய்ஸோ எனக்கு இல்ல. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரிக்கா, நான் கிளம்புறேன். இனி என் லைஃப் நான் வரேன்க்கா. அண்ணி போலாமா? ஏன் நீ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? வா போலாம்.
வாங்க. நல்லா இருக்கியாக்கா? எப்படி இருக்க? என்கிட்ட நீ பேசிய பேச மாட்டியோங்கிற பயத்திலே வந்தேன் காமு. ஆரம்பத்துல உன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சுன்னு அப்புறம் நீ தானமா யோசிச்சு பார்த்த. பாவம், நீ என்னன்னு பண்ணுவ? எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருச்சு, இனி எதுவுமே இல்லைன்னு நினைக்கையில பாண்டி என்ன இப்படி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமாவது எல்லா பிரச்சனையும் தீருன்னு பார்த்தா தீரல. என்ன நாளுக்கு நாள் பிரச்சனை கூடிட்டு தானே நான் போகுது. ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடக்குது? தெரியல காமு. மகேஷ் மாப்பிள்ள செல்வரங்கம் இங்கதான் வேலை பார்க்கறாரு. அவரை பார்க்கத்தான் வந்தேன். நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரு. நீ இங்க இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ தனி கொடுத்தன வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் பார்க்கவே இல்லையே காமு. அதான் ரமேஷ் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி உன் அட்ரஸ கேட்டு இங்க வந்தேன். நம்மளை சுத்தி எல்லா பிரச்சனையும் போயிட்டு இருந்தாலும் ஆனா நீ எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப உன் புருஷன் கூட இருந்துட்டு இருக்க பத்தியா? இது சந்தோஷமா? மூர்த்தி மாப்பிள்ள நல்லா இருக்காரா? உன்னை நல்லா வச்சுக்கிறாரா? அண்ணே, அப்பாவோட கோவம் ஒரு துளி கூட குறையவே இல்லைன்னு. அவரோட கோவம் எல்லாமே நிறைய தானே மாறிட்டு இருக்கு. பாண்டியன பொண்ணு துக்கத்துல அவர் புத்தி இழந்துட்டாரு. என்ன காம பேசுற? சித்தப்பா மகனே மகன் பாண்டி மேல அவ்வளவு உசுரே வச்சிருந்தார். இப்ப அவனை இழந்துட்டாருன்னா அவருக்கு வருத்தம் இருக்காதா? அண்ணே, பெரியப்பாவும் பெரியமாவும் ஏதாவது சொன்னாங்களா? அம்மாவும் அப்பா அம்மா வாங்க மூர்த்தி. வெளியே போடா. எனக்கு ஏன் அவனை வெளியே போக சொன்ன? இங்க எதுக்குடா வந்த? எனக்கு என்னங்க இது? நீ வாய்மூறி. உங்க குடும்பத்துல யாருக்கும் சூடு சொன்ன இல்லையா? சொத்த தானே திங்கிறீங்க. வேண்டாங்க. ஏய் என்னடி அவனை சொன்னா உனக்கு பத்திட்டு வருதோ? ஏய் என்ன மூஞ்சி வச்சிட்டு இங்க வந்த? உன் தங்கச்ச பார்க்க வந்தியா? உன் தங்கச்ச பார்க்க வரதுக்கு முன்னாடி என் தங்கச்ச பத்தி யோசிச்சிருந்தா இங்க வந்திருப்பியா? எங்க அண்ணன் வனிதா கிட்ட மன்னிப்பு கேட்டுருச்சுங்க. ஓ மன்னிச்சிட்டாளா? மன்னிச்சிருப்பா. அவ குணம் அப்படி, அவ பிறப்பு அப்படி. ஆனா நீங்களும் உங்க வீடோ அசிங்க பிடிச்சவங்களே. ஏய் இப்படி ஒவ்வொருத்தங்கள மன்னிச்சு மன்னித்தாடி எங்க குடும்பமே தரிசா கிடக்குது. அதான் நீ எல்லாம் சேர்ந்து ஆடுறீங்க. மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பேன். வெளியே போடா. ஏங்க நீங்களா ஒரு மனுஷனா இல்ல மிருகமா? அரக்கத்தனமா நடந்துக்கிறீங்க. ஏய் இருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மச்சான் காமு கிட்ட பேசணும்னு நீங்க காதல் மயக்கத்துல கடந்தப்போ போனை வச்சுட்டு சைக்கிள்ல தெரு அலைஞ்சது யாருங்க? என் அண்ணன். நீங்க என்ன கல்யாணம் பண்ண துடிச்சதை விட நம்மள சேர்த்து வைக்கணும்னு துடிச்ச மனுஷங்க இவரை பிடிச்சு தள்ளி விடுறீங்க. அசிங்கமா இல்ல? நன்றி விசுவாசம் இல்லாத ஆளா இருக்கீங்க. வேணாண்டி அளவுக்கு அதிகமா பேசுற. காமு எதுவும் பேசவே காமு. இல்லன்னு இல்ல, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு. இவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் நீதான் எதிரி. இருக்கட்டுமே. இந்த குடும்பத்தை கிடைக்கிற மனுஷனை நினைச்சிட்டு இருக்காங்க. வேணாண்டி. என்னங்க வேணா? உள்ளத சொன்ன எரியுதோ? என்னமோ கேக்குறீங்க? சோறு தானே திங்கிறேன்னு. காமு எவ்வளவு பெரிய வார்த்தை. எதுக்குங்க என்ன கட்டி கொடுத்த நாள்ல இருந்து என் குடும்பமே உங்க காலை விழுந்து கிடக்கிறதுக்காகவா? வேணாண்டி அதிகமா பேசுற. ஒண்ணு இல்ல காமு. மாப்பிள்ள டென்ஷன்ல தவறுதலா தெரியாம. தவறுதலா தெரியாமையா? வேண்டுதானே அடிச்சேன், தெரிஞ்சுதானே அடிச்சேன். என்னடா பண்ணுவேன்? இன்னொரு தடவை கைய வச்சுங்க. காமு அண்ணே நீ கிளம்புன. உன்னை வெளில போன்னு சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கும் தர கிடையாது. மத்தவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறதுக்கு நீ ஒண்ணு தர கட்ட ஆளு கிடையாது. கிளம்புன. காமு மாப்பிள்ள தானே காமு. கிளம்புன. நீ கிளம்பு. இல்ல காமு மாப்பிள்ள கோ. அண்ணே
காத்திருந்துக்க காமு, பொறுமையா இரு. பார்க்கணும்னு ஆசையா வந்தேன். ஆனா என்னால உங்களுக்குள்ள